அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 30 11 முதல் 16 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. உக்த்வா கிலம் சம்ஸ்ருதி முக்தி மார்க்கம் சுரேஷு பஷ்யத் சுதிரோததாத் ஸ்ருத்வா த்ரிமுக்யாஸ்தவ கீதமுச்சைஹ தேவா ஜபத்யான பராபபூஹு. சம்சாரத்திலிருந்து முக்தி அடையக்கூடிய வழிகளை விரிவாகச் சொன்னாள். அதன்பின் தேவி மறைந்தாள். அத்தைகதா பிராதுரபூத்திமாத்ரௌ சாக்தம் மஹோ தக்ஷ கிருஹே யதா ப்ராக் க்ரமீண தத்தேவி பபூவ கன்யா சா பார்வதீதி பிரதிதா ஜகத்சு. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தக்ஷனது இல்லத்தில் தோன்றிய தேஜஸ் எப்படி குழந்தையாக மாறியதோ அப்படியே இமாலயத்தில் இமவான் இல்லத்தில் தோன்றிய தேஜஸும் ஒரு கன்னிகையாகி பார்வதி என்னும் பெயருடன் பிரசித்தி பெற்றது. ஹிமாத்ரி நைஷாச்ச ஹராய தத்தா தயோ சுதஸ்கந்த இதி பிரசித்தஹ சதாரகாக்கியம் திதிஜம் நிஹத்ய ரரக்ஷலோகான் அகிலான் மகேஷி. சிவன் பார்வதியை மணந்து கொண்டார். அவர்களுக்கு ஸ்கந்தன் பிறந்தான். ஸ்கந்தரால் தாரகாசுரன் வதம் செய்யப்பட்டான். சதியின் பிரிவால் வருந்திய சிவன் மீண்டும் பார்வதியை மணந்ததும் தேவியின் அருள்தான். துர்வாசசாப பலேன சக்ரோ நஷ்டா கில ஸ்ரீர்வச்சனேன விஷ்ணோஹோ க்ஷீரோததிம் சாசுரதேவ சங்கோ மமந்த தஸ்மாதுதபூச்ச லக்ஷ்மீஹி. ஒரு சமயம் விஷ்ணுவின் பாதத்தில் சிவன் புஷ்பத்தால் அர்ச்சனை செய்தார். அதில் ஒரு பூ துர்வாசருக்கு கிடைத்தது. அவர் அதை இந்திரனுக்கு தந்தார். இந்திரன் அதை ஐராவதத்தின் தலையில் வைத்தான். அதனால் ஐராவதம் இந்திரனை விட்டு பிரிந்தது. துர்வாசர் கோபத்தால் சாபம் தர ஸ்வர்கலோக செல்வங்கள் நசித்தன. தேவர்களின் ஐஸ்வர்யம் நசித்து இந்திரன் பிரம்மா விஷ்ணுவிடம் செல்ல, விஷ்ணு பார்க்கடலை கடைந்தால் லக்ஷ்மி உயர்ந்து வருவாள் என்றார். தேவர்கள் அசுரர்களுடன் சேர்ந்து பார்க்கடலை கடைய லக்ஷ்மி தோன்றினாள். யா பூஜிதேந்திரேன ரமாத வைகா சக்திஸ்வரைஸ்வர்ய புனః பிரதானாத் ஷாபான் முனீர் தேவகணான் விமோச்ய கட்டாக்ஷதஸ்தே ஹரிமாபூயஹ. லக்ஷ்மியை இந்திரன் முறைப்படி பூஜை செய்தான். சந்தோஷமடைந்த லக்ஷ்மி சகல ஐஸ்வர்யங்களையும் தேவர்களுக்கு தந்தாள். துர்வாசர் சாபத்திலிருந்து தேவர்கள் விடுபட்டார்கள். தேவர்கள் சந்தோஷமடைந்தனர். விஷ்ணுவை பிரிந்த சக்தி மீண்டும் கிடைத்தது. த்வம் சர்வசக்திர்ன ஜிதாசி கேனாபி அன்யாஞ்சயஸ்யேவ சதா ஷரண்யாம் மாதேவ பத்னீவ சுதேவ வா த்வம் விபாசி பக்தஸ்ய நமோ நமஸ்தே. சகல சக்தியும் உடையவள் அம்பாள். அவள் யாரிடமும் தோல்வி அடைய மாட்டாள். அவள் வெற்றி திருமகள். அந்த அம்பாளைத்தான் பக்தன் சரணடைய வேண்டும். அவள் எந்த ரூபத்திலும் வருவாள். இமவானுக்கு புத்ரி, சிவனுக்கு பத்னி, விஷ்ணுவிற்கு பத்னி. ஆனால் அம்மா புத்ரி பத்னி என்ற பந்தத்தில் சிக்க மாட்டாள். அவள் எப்போதும் சுதந்திரமானவள். அந்த தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். இதுவே இதன் பொருளாகும். இத்துடன் 30வது தசகம் நிறைவு பெற்றது. இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.